हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे. காட்பாடிக்கு அடுத்த ஒரு ஆந்திரா பார்டரான ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் குழந்தைங்க எல்லாம் சேர்ந்து நகர சங்கீர்த்தனம் பண்ணுறா. மார்கழி மாதத்தில் பகவான் மார்கழியாக நான் இருக்கேங்கிறதுனால நகர சங்கீர்த்தனம் பண்ணும்போது காஸ்மெட்டிக்கில் இருந்து நமக்கு வைப்ரேஷன் நமக்கு சகசிராரத்தில் இறங்குறதா ஐதீகம் சொல்லப்படுறது. அதனால தான் எல்லாருக்கும் மார்கழி மாதத்தில் நகர சங்கீர்த்தனமாக வரா. பாருங்கோ, சின்ன சின்ன குழந்தைங்கள்லேருந்து கார்த்தாலே எந்திரிச்சு எல்லாம் அவங்கவுங்க சம்பிரதாயப்படி நெத்திக்கு வச்சுட்டு குழந்தைங்க வரா. அவசியம் எல்லாரும் மார்கழி மாதத்தில் நகர சங்கீர்த்தனம் பண்ணலைன்னாலும் வெளியில் வந்து நாமம் சொல்லி பகவானுடைய கிருப்பைக்கு பாத்திரமாகணும். ஏன்னா அந்த காலத்தில் பெரியவங்கள்லாம் பண்ணி வச்சுட்டு போன சம்பிரதாயங்கள் ஒன்று கூட பொய் கிடையாது. எல்லாமே இப்போ மாடல் உலகமாக இருக்குது. அதனால் எல்லாரும் மாடல்னு போயின்னுருக்கா. அதனால தான் விதவிதமான வியாதிகள் நமக்கு வர்றது. பகவானுடைய கிருப்பையை நம்ம பூரணமாக சம்பாரிச்சுக்கணும். அதனால் எல்லாரும் மார்கழி மாதத்தில் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச நாமாவை சொல்லுங்கோ. சிவன் கோவிலாக இருந்தாலும் சரி, பெருமாள் கோவிலாக இருந்தாலும் சரி, அம்மன் கோவிலாக இருந்தாலும் சரி, எல்லாரும் மார்கழி மாதம் ஒரு மாதமாவது நம்ம பக்தி பண்ணினாவே பகவானுடைய கிருப்பை அமோகமாக கிடைக்கும்னு சொல்லப்படுறது. அதனால் எல்லாரும் நகர சங்கீர்த்தனம் பண்ணுங்கோ. நகர சங்கீர்த்தனம் பண்ண முடியாதுங்க, வீட்டிலையே நாமம் சொல்லுங்கோ. ராதே 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 ராதே. இந்த சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கோ. ஆலில் இருக்கிற பெல்லை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த குழந்தைங்க இந்த குளிரில் வந்து உட்காந்துட்டு எல்லாம் எவ்வளோ அழகாக நாமாச்சலின்ட்டு வர்றது நகர சங்கீர்த்தனமாக. இது இந்த கோவில் லக்ஷ்மி நாராயண பெருமாள் கோவில் அப்படின்னு சொல்லப்படுறது. காட்பாடி தாண்டி ஒரு கிராமம். அந்த கிராமங்களில் காலகாலமாக இங்கே நாமம் சொல்லி பஜனை பண்ணிட்டு வராங்க எல்லாருமே. இந்த ஊரில் மூலமூர்த்தி தாயார மடியில் உட்காந்து வச்சுட்டு இருக்கிற லக்ஷ்மி நாராயண சுவாமி பெருமாள் ஆயிரக்கணக்கான வருஷங்கள் பழமையானது. இந்த ஊரில் இந்த பகவான் கேட்குற வரம் கொடுத்து எல்லோருக்கும் அருள் பாலிச்சுட்டு வரார். அதனால் எல்லாரும் அவங்கவுங்க வீட்டில் இருந்து பக்தி பண்ணி பகவானோட கிருப்பைக்கு பாத்திரமாகி எல்லோரும் க்ஷேமமாக இருக்கணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. இந்த லக்ஷ்மி நாராயண பெருமாள் இந்த வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருக்கும் மாத்திரம் இல்லாமல் லோகத்தில் இருக்கிற எல்லா ஜீவன்களுக்கும் சுபிக்ஷமாக இருக்க ஆசீர்வாதம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். சுபிக்ஷமாக சேமமாக இருக்கணும், லோகம் நன்னா இருக்கணும். அதனால் இந்த பகவானுடைய திருவடியில் நாங்கள் எல்லோரும் வருஷம் நாமம் சொல்லி பஜனை பண்ணி நகர சங்கீர்த்தனம் பண்ணி எல்லாரும் பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு வரோம் லோகக்ஷேமத்துக்காக. இந்த குழந்தைங்கள எல்லாருக்கும் கூட பகவான் நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தை தரணும். குருவருளாலும் திருவருளாலும் பகவானோட கிருபையினாலும் லோகம் க்ஷேமமாக இருக்கணும்னு பகவான்கிட்ட பிரார்த்திச்சுக்கிறோம். எல்லோரும் இந்த வீடியோவை பாருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய நான் பிருந்தாவனத்தை பற்றிய விஷயங்கள்லாம் நிறைய போட்டுட்டு வரேன். பிருந்தாவனம் போக முடியாதவங்கெல்லாம் அதையெல்லாம் யமுனா ஆரத்திலிருந்து பாங்கிய விகாரி கோவிலேருந்து மற்றும் வீட்டில் பஜனை அவள்லாம் அங்கே எப்படி பஜனை பண்ணுறா, பக்தி பண்ணுறா. ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் தான் பக்தி பிறந்ததுன்னே சொல்கிறா. பக்தி இங்கே பிறந்து நம்ம தமிழ்நாட்டில் பிறந்த பக்தி இன்றைக்கி ஆந்திரா வழியாக போய் மகாராஷ்டிரா வழியாக போய் இன்றைக்கி உத்தரப்பிரதேசம் வழியாக கிளம்பி போயிட்டே இருக்குது. அப்போ நம்ம தேசத்தில் பிறந்த பக்தியை நம்ம எப்போ நிறுத்தி வச்சுக்கிறது? அதனால் யாரும் கூச்சப்படாதீங்கோ, சங்கோச்சப்படாதீங்கோ. அவங்கவுங்க வீட்டில் தெரிஞ்ச நாமத்தை சொல்லுங்க, பகவானுடைய சரணத்தை